மகளிர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில சவுத் ஆப்பிரிக்காவை வீழ்த்தி இந்திய அணி முதல் முறையாக கோப்பையை வென்று சாதனையுமே படைச்சிருக்காங்க. இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி 50 ஓவர்கள்ல 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 298 ரன்களை எடுத்தாங்க. அதிரடியில வெளுத்து கட்டிய ஷஃபாலி வர்மா 87 ரன்களை விளாசினாங்க. தீப்தி சர்மா 58 ரன்களை எடுத்தாங்க. பின்பு இமாலய இலக்கை நோக்கி விளையாடிய சவுத் ஆப்பிரிக்கா அணி 45.3 ஓவர்கள்ல 246 ரன்களுக்கு ஆல் அவுட்டுமே ஆனாங்க. இதன் மூலம் இந்திய அணி 52 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்று முதல் உலக கோப்பையை தட்டி தூக்கி சாதனையுமே படைச்சிருக்காங்க. பேட்டிங்கில் 58 ரன்கள், பவுலிங்கில் 5 விக்கெட்டுகள் வீழ்த்திய தீப்தி சர்மா ஆட்ட நாயகியாக சொல்லிச்சிருக்காங்க. முதல் உலக கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் மோடி முதல் முதல்வர் ஸ்டாலின் வரை பலருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்க இந்த வேளையில பாத்தீங்கன்னா பல சினிமா பிரபலங்களுமே தொடர்ந்து இந்த கிரிக்கெட் வீராங்கனைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜயுடைய மகனான இயக்குனர் ஜேசன் சஞ்சய் அவர்கள் இந்திய மகளிர் அணிக்கு அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா தற்போது சஞ்சய் அவர்கள் அவருடைய முதல் படப்பிடிப்புல பிஸியாக இருக்காரு. இதற்கிடையிலுமே தற்போது இவருக்கு கிரிக்கெட் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றதுனால தற்போது மகளிர் அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. சோ இந்த விஷயம் தற்போது சமூக வலைதளங்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.